அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நிறைய டீட்டெயிலோட பேச போகிறோம். யார் யாருக்கு எவ்வளோ பணம் வரப்போகுது, இப்போ விஜய் அவர்கள் என்னெல்லாம் முடிவு எடுத்திருக்கார், அதை நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் நேற்று பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக சார்பில் நடந்துச்சு. இதில் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கதறி கதறி அழுதுருக்காரு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஃபா அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பல்வேறு விதமான உருட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம விரிவாக பேச போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, எல்லாருமே முதல்வன் படம் அர்ஜுன் நடித்தது பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழன் படத்தில் எப்படிலாம் தமிழ்நாடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அதுவும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தோட நெஞ்சில் அந்த பேப்பரை வச்சுட்டு தலைமை செயலகத்துக்குள்ளே ஏறுறதோட அந்த படம் முடிச்சிருப்பாங்க. முதல்வன் படமும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி என்னதான் வந்தாலும் ஒரு சில அரசியல்லாம் கலந்து அந்த படம் அதுக்கப்புறம் எப்படி செயல்படும் அப்படின்றத காமிச்ச கையோட முடிச்சிருப்பாங்க. சர்க்கார் படத்துலையும் பார்த்துருப்பீங்க, விஜய் அண்ணா அதாவது சிஎம் ஆயிடுவார் அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சிஎம் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குன்றத படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ ரியலாக நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை முதல்வன் படம் இன்னும் தொடர்ந்து இருந்தால் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். தமிழன் படத்தில் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை அதை காட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு திட்டங்களும் இன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க இது விஜய் சர்க்காராக செயல்பட்டு இருக்கு. 21 வயசுக்கு மேலே தான் மது விற்பனை பண்ணணும். அந்த 21 வயசு கட்டுப்பாடு ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கல்லூரி மாணவன் இன்னைக்கு 18 வயசுல போய் காலேஜில் சேரும்போது 19, 20, 21 3 வருட படிப்பை முடிக்கிற வரைக்கும் அந்த கல்லூரி பெரும்பாலும் மேக்சிமம் அந்த கல்லூரிக்குள்ளே இருக்கிற வளாகத்துக்குள்ளேயே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கு இது கண்ணுக்குள்ளேயே தெரிகிற விஷயமா இருக்கும். அப்போ கல்லூரி படிப்பை முடித்த கையோட அது மதுபானம் ஒரு இடத்துக்கு போகும்போது தான் முழுக்க முழுக்க அந்த கடைக்குள்ளே போகிற அந்த வயசு 21ன்னு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த ஒரு முடிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்னமும் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த பசங்களோட அந்த இளமை காலம் அப்படின்றது வேலைக்குள்ளே போகணும், அடுத்து மேரேஜ், அப்படி அடுத்தடுத்து மாறும்போது அவங்க அந்த போதைக்கு ஆளாகிறத தடுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக அந்த திட்டம் உதவும் சொல்லணும். அதே போல் பிளாக்ல விற்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க என்னதான் இருந்தாலும் வயசு கம்மியாக இருந்தால் கூட அந்த சொல்லி வாங்குறதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, லைசன்ஸ்லாம் காமிச்சிட்டு தான் நீங்கள் வாங்கணுன்ற மாதிரி. கண்டிப்பாக அதனால் அந்த மாதிரிலாம் இன்னி வாங்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. முழுக்க முழுக்க நம்மளுடைய இளைஞர்களை பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நம்ம எல்லாமே அரசிட்டே விட்டுறாமல் நம்மளும் அதை பாதி கையில் வச்சுக்கணும். அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்றைக்கி பார்த்துருக்கிற நியூஸில் பார்த்துருக்கிற எல்லாருக்கும் நாளைக்கு அந்த 1000 ரூபாய் வர வைக்கப்படும்ன்றது உங்களுக்குலாம் புது நியூஸாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் இது பழைய நியூஸு. ஏன்னா இதை நான் நேற்றே சொல்லி முடிச்சிட்டேன். 15ஆம் தேதி இதே 1000 ரூபாய் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு கொடுத்தது தொடர்ந்துருக்கு அப்படின்னு. அதுதான் இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த 2500 ரூபாயாக மாற்றுறதுக்கு இன்னும் சில காலம் எடுக்கும். அது வரைக்கும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அந்த திட்டம் தொடரணும் அப்படின்றதுனால தொடர்றாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இன்றைக்கி டிஎம்கே ஐடிவிங் உருட்டுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு எதிர்த்து ஒரு பதிவே போட்டிருக்காரு. என்னன்னா, என்ன நீங்க 2500 ரூபா கொடுக்குறீங்க, கொடுக்காம விட்டுட்டீங்க, அப்ப இதே திட்டத்தை தொடர போறீங்களா? அப்போ அவ்வளவுதானா, மக்களுக்கு வெறும் திட்டம் மட்டும்தானான்ற மாதிரி யாரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. என்னடா அது 2.5 வருஷம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபா கூட மக்கள் கண்ணில் காட்டல. சொன்ன அறிக்கை பூரா கிடப்பில் கிடந்துச்சு. அதாவது தேர்தல் அறிக்கையே காத்துல பறந்துச்சு. ஆனா இன்னைக்கு சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு அறிக்கையை தான் நேற்று விட்டுருக்காரு. அது போக நேற்றுலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உதயநிதி மற்றும் விஜய் அவர்களுக்கு நேரடியாக ஆன்லைனில் பயங்கர ஒரு வாக்குவாதமே போயிருக்கு. அவங்க சொல்கிறதும் இவங்க சொல்கிறதும் முழுக்க முழுக்க உதயநிதி மூஞ்சியில் கறியை வாங்குறதுமே அவங்களோட பொழப்பா போச்சு. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு சில மாடெல்லாம் பாவம் பண்ணியிருக்கோம், அந்த மாடு தான் தோல் மூலியமாக கூட இந்த மாதிரி செய்கிற ஜாமான்ல எல்லாம் அடி வாங்கும்னு சொல்லுவாங்க. அந்த செத்துப்போன மாடு மாதிரி தான் திமுக இந்த மாதிரி தோல் மூலியமாக அடி வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு திட்டமும் இன்னைக்கு விஜய் அவர்கள் கொண்டுட்டு வர திட்டத்தை பூரா நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கணும், சும்மா பேருக்காவது நம்ம எதிர்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிங்க பெண்கள் அதிரடிப்படை ஏற்கனவே விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து. அதுக்கான ஒரு வேலை இன்னைக்கு சேலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னி பெண்கள் தைரியமாக வேலைக்கு போகிறது, அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் நம்மளுக்கு திக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். அடுத்து இது எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பரவலாக்கப்படும் அப்படின்றது முக்கிய கருத்து. அடுத்து மதுபான கடைகள் 717 கடைகள் மூடுறதா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நேற்றே பாதி கடைகள் மூடிட்டாங்க. இன்னைக்கு சென்னையில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஸ்கூல் அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒரு அம்மா நடத்துகிறாங்க, வயசான அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பில்டிங் இருக்குன்னா ஒரு 6வது பில்டிங் தள்ளி அந்த மதுபான கடை இருக்குது. எப்படியே ஸ்கூலுக்கு 6வது பில்டிங்கில். அதை நிறையா தடவை வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நான் சைடில் காட்டுறேன். அவங்க நிறையா வாட்டி அரசிட்ட முறையிட்டிருக்காங்க, தயவுசெய்து இதை எடுத்துருங்க. 6 மணிக்கு மேலே ஒருவேளை பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்டடி இந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களால தாண்டி போக முடியல, பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போக முடியல,
தெரியல, ரொம்ப ரகலை பண்ணுறாங்கன்னு எத்தனையோ தடவை மனு கொடுத்துருக்காங்க. 40 வருஷ போராட்டம். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அரியணையில் உட்காந்த 4 நாளில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த அம்மா வந்து வாழ்த்துறாங்க விஜய் அவர்களை. இந்த மாதிரி சம்பவம் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அது போக நிறைய பெண்கள் வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. எங்களோட வீடியோ அந்த அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கடைகள்லாம் மூடிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய கணவன்மார்கள்லாம் வந்து போக முடியல, அதாவது ரொம்ப தூரம் இருந்தனால எல்லாருமே வந்து மாறத்தான் செய்யணும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் கவுன்சிலிங் அப்படின்றது கொடுக்கப்படுறதா இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் தானா, இன்னும் வந்து மக்களுக்கு என்னெல்லாம் திட்டம் இருக்கு அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்து அந்த 1000 ரூபாய் திட்டத்தை தொடர்றாரு. 1000 ரூபாய் வந்து மக்களுக்கு நாளை காலையில் பேங்க்ல விழுந்துரும். இன்னைக்கு கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி அது வந்து இன்னைக்கு பாதி பேத்துக்கு விழுந்துருச்சு, மிச்ச பேருக்கு நாளைக்கு விழுந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கு நான் சொல்லிடுறேன். 60 வயசுக்கு உட்பட்ட இல்லத்தரசிகள் 2500 ரூபாய்க்கு தான் தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய அரசு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த 1000 ரூபாய் திட்டம் பழைய திட்டம் அப்படின்றது தொடர்றதுனால பார்த்தீங்கன்னா இது ஸ்டாலின் அவர்கள் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வாங்கிக்கலாம். அதனால இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ணி வாங்கணுன்றது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 12th நிறைய பிள்ளைங்க எழுதி முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. நீங்கள் வந்து காலேஜ் எந்த காலேஜ்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அந்த நீங்கள் காலேஜுக்குள்ளே போகும்போது உங்களுடைய ஐடி டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் அவங்கள்ட்டே வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அது வந்து அந்த பணம் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆனால் அந்த உரிமை தொகை அப்படின்றது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துட்டே இருக்கும். அது போக இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் மாதம் விழுகிறது. டிப்ளமோ படிச்சிருக்கவங்களுக்கு 2500 ரூபாய் விழுகிறது. இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய வந்து திட்டம் கொடுக்குறதா இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா அரசோட திட்டமாக செயல்படுறதுக்கு இன்னும் சில காலங்கள் பிடிக்கும் அப்படின்றனால நம்மலாம் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இன்றைக்கி அதிமுக வந்து டிவிக்கு கூட சேரப்போகுது, அதனால வந்து அமைச்சரவையெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூய சக்தியாக இருக்கிற நம்மளுடைய டிவிக்கே அதிமுக சேர்ந்ததுக்கப்புறம் ஊழல் சக்தியாக மாறிடுமோன்னு சொல்லிட்டு விவாதம் வச்சு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் தூய சக்தியாக தான் இருக்கும். ஒருவேளை மாற்றுக் கட்சியிலேருந்து யாரோ வந்து நம்ம கூட சேர்றாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம கூட தான் சேர்ந்துருவாங்க. அதாவது பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கூட வந்து சேர்றவங்க கண்டிப்பாக தூய சக்தியாக மாறிடுவாங்க. இதுக்கு முன்னால் அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசில் எப்படி செயல்படணுன்றதை அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தான் விஜய் அவர்கள் சேர்ப்பார். அதனால் யாரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஐயோ அவங்க வந்தால் இப்படி ஆயிருமோ, இவங்க வந்தால் இப்படி ஆயிருமோ, எவங்களே வந்தாலும் ஏன் ஐயா ஸ்டாலினே வந்தாலும் ஊழல்லாம் மறந்துட்டு தாங்க நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேரணும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மேட்ரு என்னென்னா முழுக்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் நடந்திருக்கு. இந்த ஒரு தோல்வி, அவங்களுடைய அந்த தோல்வி வந்து நான் தான் பொறுப்பேற்றுக்கலேன் அப்படின்லாம் பயங்கரமாக கதறி இருக்காப்புல. ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுமே வச்சு பேசும்போது ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய கட்சியில் களைய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கி திமுக வந்து மண்ணா போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் ஸ்டாலினை சொல்கிறாங்க, நிறைய பேர் சேகர் பாபு சொல்கிறாங்க. முழுக்க அந்த இடத்துல 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களும் போதை, அதாவது அதிகார போதை அப்படின்ற மமதையில இருந்துகிட்டு இருக்கிறவங்களும் தான் காரணம். நம்ம தானே ஆட்சிக்கு வருவோம், நம்மளுடைய ஆட்சி தானே தொடரப்போகுது, இவங்க என்ன மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி மக்களை துச்சமாக நினச்சது தான் இன்னைக்கு மக்கள் திமுகன்ற ஒரு கட்சியவே வந்து துச்சமாக நினச்சி தூக்கி போட்டுட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் இன்னி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டும் பிரயோஜனம் இல்லை, நாளைக்கு எங்கள் சூரியன் மீண்டும் உதிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இனி நீங்கள் வயசுக்கு வந்தால் என்ன, வரலைன்னா என்ன அப்படின்றனால எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு குறைஞ்சது இந்த அரசு 30-35 வருஷத்தை நீண்டு போயிட்டே இருக்கும். இந்த தூய சக்தி தான் வந்து இன்னி நம்மளுடைய தமிழகத்தை ஆளும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்த திட்டங்கள் என்னெல்லாம் வரப்போகுது, விஜய் அவர்கள் யாருக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, ஒருவேளை உங்களுடைய மறக்காமல் கமெண்ட்டில் எதுவும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.